இன்னைக்கு நாம ரொம்பவே டேஸ்டியா, ரொம்பவே க்ரீமியா இருக்கக்கூடிய சேமியா பால் பாயாசம் எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போறோம். இந்த பாயாசம் பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாண வீடு ஸ்டைல்ல ரொம்பவே க்ரீமியா சூப்பரா இருக்கும். குழந்தைங்கள் முதல் கொண்டு பெரியவங்க வரை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பால் பாயாசத்துக்கு கூட நீங்க வந்து கொஞ்சமா போலி, லட்டு இல்ல வாழைப்பழம் எது வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் 1 லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து பால் சேர்க்கணும். இந்த பால் பாயாசத்தை பொறுத்தவரை நம்ம கண்டென்ஸ் மில்க் எதுவுமே சேர்க்காம நல்லா க்ரீமியாக பண்ண போகிறோம். அதுதான் இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. இப்போது 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இந்த பால் வந்து நல்லா கொதித்து வரட்டும். வந்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் சுண்ட நம்ம வந்து காய்க்கணும். அதாவது 1 லிட்டர் பாலாக இருக்கக்கூடியது 3/4 லிட்டர் பாலை நம்மளுக்கு கொஞ்சம் வற்றி வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு காய்ங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றி வந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். நைலான் ஜவ்வரிசியாக இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து போடுங்க. இதை போட்டுட்டு இது கூடவே சேமியா வந்து 1/4 கப்பு தான் நம்ம சேர்க்கணும். சேமியா எப்போவுமே அதிகமாக சேர்க்கக்கூடாது. நம்ம ஜவ்வரிசி சேர்க்குற அளவுலேருந்து பகுதி அளவு தான் நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் சேர்த்துருக்கக்கூடிய சேமியா பார்த்தீங்கன்னா கோதுமை சேமியா. நீங்கள் வந்து பாயாசத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய சேமியாவாக இருந்துச்சு அப்படின்னா கூட அதை கூட சேர்க்கலாம். இப்போ இவ்வளோ சேர்த்துட்டு இதையும் ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம சுகர் சேர்க்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் இவ்வளோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பாயாசத்தை சுண்ட காய்க்கிறோமோ அப்போ தான் நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம். இது ரெடி ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக தான் ஆகும். நம்ம நல்லா வந்து காய வச்சு எடுக்கணும். இது ரெடியாகி வரும்போது 1 லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டராக மாறி இருக்கணும். இப்போ வந்து நம்ம நெய்யெல்லாம் முந்திரி பருப்பெல்லாம் நல்லா வறுத்தெடுக்க போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதில் வந்து 10லேருந்து 15 போல் ட்ரை கிரேப்ஸு இதை போட்டுட்டு இதில் ஒரு 10 போல் முந்திரி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா வறுத்தடுங்க. ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது. இந்த முந்திரி இந்த உலர் திராட்சை எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உப்பெல்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது அப்படியே இம்மீடியட்டாக நம்ம வந்து பாயாசத்தில் சேர்த்துடலாம். பாயாசம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சுண்டி வற்றி வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அவ்வளோதான், ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. நம்மளுக்கு பாயாசம் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வெளியே எடுக்கணும். கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். வெளியே எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு 1 மணி நேரத்தில் இன்னும் கெட்டியாகும். அதனால் இந்த மாதிரி தண்ணியாகவே எடுத்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம வறுத்தெடுத்த முந்திரி திராட்சையை உள்ளே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல மணக்க டேஸ்டியான க்ரீமியான பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்க்காம இவ்வளோ க்ரீமியாக வர காரணமே இந்த பால் வந்து வற்றி நல்ல ஒரு வாசனையாக ஃப்ளேவராக வரும். ஸோ அதனால தான். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.